ஏய், என்னடா சொல்ற நீ? நான் எப்படி உனக்கு தான் கிடைச்சிடும் நினைச்சிட்டு இருந்தேனே. நீ ரெடி பண்ணி வச்ச இந்த கொட்டேஷன் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருந்தது. அதெல்லாம் கரெக்டா தான் இருந்துச்சு டாட். ஆனா நான் கோட் பண்ண அமௌண்ட் விட ஜஸ்ட் 10 rupees 10 ரூபாய் டிஃபரன்ஸ் இன்னொரு கம்பெனிக்காரன் போட்டான். வெறும் 10 rupees, just 10 rupees டாட். வெறும் 10 ரூபாயா? ஆமா டாட், ஜஸ்ட் 10 rupees only. இத்தனை கோடி ரூபாய் கான்ட்ராக்டுக்கு டெண்டர் அமௌண்ட் கோட் பண்ணும்போது ஆளுக்கு ஒவ்வொரு ரேஞ்சில தான் கோட் பண்ணுவாங்க. அதுல வித்தியாசம் சில லட்சங்கள்ல இருக்கும். ஆனா ஜஸ்ட் 10 ரூபாய் வித்தியாசம் இருக்குன்னா கண்டிப்பா சொல்றேன் டாட், இதுல ஏதோ ஃப்ராடு நடந்திருக்கு. நான் கோட் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். இததானே நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன். வேண்டாம் வேண்டான்னு படிச்சு சொன்னேன். காது கொடுத்து கேட்டியா? இல்லையே. என்ன ஒரு அசால்ட்டு, ஆணவம், திமிரு. என்கிட்ட ஏன் மூஞ்ச பார்த்து சவால் விட்டல? இப்ப என்னாச்சு? யாரு அசிங்கப்பட்டு போய் நிக்கிறது? டே வீட்ல இருக்கிற பெரியவங்க, மூத்தவங்க, அதுவும் அனுபவசாலி சொன்னா கேட்கணும். மூத்தவங்க சொல்றாங்களே, அனுபவசாலி சொல்றாங்களேன்னு அதெல்லாம் இல்லையே. உனக்கு என்ன ஜெயிக்கணும், என்ன அசிங்கப்படுத்தணும்? அதுக்காக இப்போ ஊர் முன்னாடி யார் அசிங்கப்பட்டு நிக்கிறது? நீ தானே. சுந்தரவள்ளி, கொஞ்ச நேரம் பேசாம இரு. அவனே மனசு நொந்து போய் வந்திருக்கான். எந்த பொண்ணுல வேலை பச்சற மாதிரி பேசிட்டு இருக்க? டேய், உள்ள போடா. ஹலோ ஹலோ அம்மா, என்ன ரேணுகா, என்ன சம்பவங்க? அந்த டெண்டர் சூர்யா சாருக்கு கிடைக்கலையாமா? எங்க வீட்ல ஒரே பிரச்சனையா இருக்கு. சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஓகே, அப்ப எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி போயிட்டு இருக்கு. ஆமாமா சுந்தரவல்லி அம்மா, நான் தான் அப்பவே சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சூர்யா சாருக்கு மனசுல ஒரு சந்தேகம், யாரோ வேணும்னே செஞ்சிருக்காங்கன்னு பேசிட்டு இருக்காரு. ஓ அப்படியா? ஆமாமா. இப்போ அடுத்த குண்டு என்னமா? இந்த குட்டைய இன்னும் குழப்பி விடணுமே. அதையும் சூட்டோட சூடா செஞ்சாகணும். என்ன பண்ணலாம்? நான் உனக்கு சொல்றேன். நீ அங்க நடக்கிற சின்ன சின்ன விஷயத்தையும் எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இரு, சரியா? சரிங்கம்மா. அதுக்கு தானமா நான் இருக்கேன், நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? ஓகே. எப்படி டாடி? எப்படி பாசிபிள் டாடி? வெறும் 10 rupees, just 10 rupees டாட். அப்படினா நான் கோட் பண்ண அமௌண்ட் யாரோ தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்கன்னு தானே அர்த்தம். எனக்கு அப்படிதான் தோணுது. ஆனா நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். எப்படி உனக்கு தான் டெண்டர் கிடைச்சிரும்னு நம்பினேன். இப்படி ஆயிப்போச்சு. அப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சூர்யாக்கு பிசினஸ்ல டச் விட்டு போச்சு. ரொம்ப வருஷமா ஒதுங்கி இருந்தான்ல, அதனால அங்கங்க ஏதாவது மிஸ் பண்ணிருப்பான், அவ்வளவுதான். நோ 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 வே. நான் சரியா எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன் டாடி. டாடி 100% ஷூர் டாடி. இது என்ன தோக்கடிக்கணும்னு நினைச்சு கன்ஃபார்ம்டா யாரோ வேணும் தான் பண்ணிருக்காங்க. டேய் டேய் டேய், என்னடா? என்ன எதுக்கு அப்படி பாக்குற? நீ அப்படி என்ன பாக்குறத பார்த்தா நான் என்னமோ உன்னை தோக்கடிக்கிறதுக்காக யாரோ ஆளை செட் பண்ண மாதிரியில இருக்கு. ஏமா, உங்க அம்மா எதுக்கு இப்ப தேவையில்லாம இந்த லாஜிக்கல எடுத்துட்டு வராங்க? ஷோ, ஆர்குமெண்ட் இந்த ரூட்ல போனா நாம சிக்குவோமே.
மாறி பேசிட்டே இருக்காங்க. கருப்பா இப்ப என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. சரிடா விடு, நடந்து போச்சு. நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். டாடி ஏய் கமான் சூர்யா, எதுக்கு இப்ப நீ இதையே நோண்டிட்டு இருக்க? விட்டுட்டு வேலையை பாரு. அப்படியெல்லாம் விட முடியாது. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சே ஆகணும். சாமி, முதல்ல அதை கண்டுபிடிங்க. இத கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கலன்னா இந்த வேலையை நான் தான் செஞ்சேன்னு அவன் முடிவே பண்ணிடுவான். ஹலோ ஹலோ, நீங்க சூர்யா சாரோட ஒய்ஃப் நந்தினி தானே? நந்தினி தான். நீங்க யார் சார்? ஒன்றும் இல்லைங்க, சூர்யா சாருக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. நாங்க இங்க வாசல்ல தான் இருக்கோம். கொஞ்சம் வந்து இங்க வாங்கிக்க முடியுமா? நீங்க அவர்கிட்டயே கொடுக்க வேண்டியதானே? இல்லைங்க, அவருக்கு நாங்க ஃபோன் பண்ணோம், ஃபோன் எடுக்கவே இல்லை. அதாங்க. அப்படியா? சரி, நீங்க எங்க இருக்கிறதா சொன்னீங்க? நாங்க எங்க வீட்டுக்கு வெளியே கேட்டுக்கு பக்கத்துல தான் நிக்கிறோம். சரி, நான் வரேன். டாடி, ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே இந்த டெண்டர் ப்ராசஸ்ல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கா, நான் கோட் பண்ண அமௌண்ட் யாருக்கெல்லாம் தெரியும், எல்லாத்தையும் நான் தோண்டி எடுத்து எப்படி இந்த விஷயம் லீக் ஆச்சுன்னு நான் கன்ஃபார்மா கண்டுபிடிப்பேன் டாடி.